வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சிக்கன் ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சிக்கன் வறுவல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூடான ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதே ரெசிப்பியை கொஞ்சம் கிரேவி மாதிரியும் செஞ்சு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்குவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் வறுவலுக்கு மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கணும். அதனால மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் இதை வறுத்துக்குங்க. நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் வறுவல் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் வறுவலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்த்து செய்யணும். அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு 10-15 பூண்டு பல் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்குனா போதும். ரொம்பலாம் செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா இதை வதக்கி விடணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா கூட சேர்த்து வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற பொருள் எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணும். வதக்கிட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் உள்ள வாடை நமக்கு இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் கம்மியான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியும் இது கூடவே சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா அந்த மசாலாவை சிக்கன் கூட கலந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா இதை ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லா பக்கமும் மசாலா கலந்து வர மாதிரி நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வேக வைக்கணும். அதிகமான அளவு தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா மசாலா ஒன்று கலந்து வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் போதுமான்னு பார்த்துக்குங்க. தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு சிக்கன்லேருந்து வர தண்ணி விட்டு வெந்து வரும். அதனால் தண்ணி கம்மியான அளவு சேர்த்துக்குங்க. நம்ம இன்றைக்கி வறுவல் தான் செய்கிறோம். அதனால தான் கம்மியான அளவு தண்ணி சேர்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். இதே இது நீங்கள் கிரேவி மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதே அளவு தளர்வாக இருந்தாலும் அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு சைடிஷாக செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நாள் ட்ரை ஆக்கிக்கிறேன். இது மேலாப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கி இறக்கணும். அப்படின்னாக்கா நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நல்ல சூடான ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கூடையெல்லாம் வச்சு சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சிக்கன் ரெசிபி நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.